வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த மத்தேயு 5, 6, 7 வேத பகுதியை நான் பார்க்கும்பொழுது நான் எப்படி இதை உணர்றேன் அப்படின்னா, தேவன் நமக்கு தம்முடைய குமாரன் மூலமாக எழுதி கொடுத்ததான புதிய உடன்படிக்கை நியாயப்பிரமாணமாக நான் இதை பார்க்குறேன். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்புவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம், ஒரு லா, இதை நாம் கடைபிடிக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதைத்தான் அவர் அப்படி சொல்றாரு. வசனத்தின் மேலே கட்டப்படுகிறது பாறையின் மேலே கட்டப்பட்டதா இருக்குன்னு சொல்றாரு. இந்த 5, 6, 7 அதிகாரங்கள் உள்ள வார்த்தைகளுக்கு நம்மளை உட்படுத்தி ஜீவிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைக்கு முன்னாடி நாம நிலைநிறுத்தி, அதாவது வார்த்தைக்கு முன்னாடி நம்ம நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள அனுதினம் இதை வாசித்து, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாசிக்கும்படியாக பகுத்து பிரித்து வாசித்து தியானித்து நாம் இந்த உடன்படிக்கையை நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை கண்மலை மேல் கட்டப்பட்டதாக இருக்கும். எந்த சூழ்நிலையும், எந்த நபரும், எந்த பிசாசும் நம்முடைய வாழ்க்கையை அழித்திடவே முடியாது. வாங்க, புதிய உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணமாக காணப்படுகிற இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நாம் வாசிப்போம், தியானிப்போம், நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே மாற்றிக்கொள்வோம். கிறிஸ்துவாகவே எழும்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன்.